என்ன மாறா, எப்படி இருக்க? எங்க பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, நிம்மதியா வாழ விட மாட்டேங்கிறாங்க. நானே கேள்விப்பட்டேன். உங்க வீட்டில் விஜின்னு ஒரு பொண்ணு இருந்துதா? அந்த பொண்ணு உங்க வீட்டில் இருந்தவங்களாம் சேர்ந்து கொலை பண்ணிட்டாங்களாமே. என்ன நீயே விட்டா குடும்பத்தை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருவ போல. இல்ல, அப்படி ஸ்டேஷன்ல பேசிட்டாங்க மாறா. அதெல்லாம் ஒரு மண்ணும் பண்ணல. திருட்டு பாய்புள்ள எங்கேயோ ஒளிஞ்சுக்கிட்டு கேம் ஆடிக்கிட்டு இருக்கு. அப்படியா? எங்க ஒளிஞ்சிட்டு இருக்கு? அது தெரிஞ்சா நான் எதுக்கு உன்ன கூப்பிட போறேன்? இந்த இது என்னது? இது அவளோட பேங்க் டீட்டெயில்ஸ். சரி. ஃபோன் பேசாம கூட இருக்க முடியும், ஆனா பணம் செலவு பண்ணாம இருக்க முடியாதுல்ல. ஆமா, பதுங்கி இருக்கிறதா இருந்தாலும் 3 வேளை சாப்பிடணும்ல, அதுக்கு காசு வேணும்ல. அதுதான் இடையில இந்த அக்கௌண்ட்ல இருந்து ஏதாவது பணம் வித்ட்ரா பண்ணியிருக்காங்களான்னு பாரு. சாப்பாடு ஏதாவது ஆர்டர் பண்ணியிருக்காளா அந்த மாதிரி. இதெல்லாம் தெரிஞ்சாலே அவ எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆனா அன்னைக்கு பாந்தோப்புல ஒரு பாடி கிடைச்சது, அது விஜயோட தான் எல்லாரும் சொன்னாங்களே. காலில் கூட மச்சம் இருந்ததுன்னு அவங்க அம்மா அடையாளம் காட்டினாங்களாமே. எனக்கு என்னமோ அது அவளா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தோணுது. ஏன்னா அவ பெரிய கேடி, நம்ம குடும்பத்தை பழிவாங்க என்ன வேணாம் பண்ணுவா. இப்போ இது மர்டர் கேஸாக மாறுச்சுன்னா பிரச்சனை காம்ப்ளிகேட் ஆகுது இல்லை? அது எங்கள் எல்லாருக்கும் பிரச்சனை தானே. ஆமாமா, அம்மா உயிரோடு இருக்கும்போதே செத்து போச்சுன்னு சொன்னவ. அப்படி பாவப்பட்டு வீட்டுக்கு வந்தவ தான் பல வேலையை பார்த்து விட்டு போயிட்டா. இருந்தாலும் நீங்க இத்தனை பேர் இருக்கிற குடும்பத்துக்குள்ள வந்து உங்க எல்லார் கண்ணிலையும் விரல விட்டு ஆட்டிருக்கா பாரு. உண்மையிலேயே அவ பெரிய ஆள் தான்பா. இல்ல, உங்க எல்லாரும் ஏமாத்திருக்கால, அதை சொன்னேன். பாவம் இறக்கப்படுறவங்களை தானே இந்த உலகம் அதிகமாக ஏமாத்துது. இது என்ன புதுசா? சரி, கவனமா விசாரி. சரி மாறா, விசாரிக்கிறேன். அப்புறம் இன்னொன்று, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுறது டிபார்ட்மெண்ட்டில் வேறு யாருக்கும் தெரிய வேண்டாம். அது உங்கள் மேடம் இருக்காங்களே, அவங்களுக்கு தெரிஞ்சது என் வேலை போயிடும். அதானே? நான் பார்த்துக்கிறேன். சரி, கிளம்பு. ஓகே மாறா, நான் வரேன்பா.